திசை மாறும் வாழ்க்கையே அப்பா என்ன கொட்டாவி இப்ப தேம்படுத்த மாதிரி இருக்குது, அதுக்குள்ளேயும் வெடிஞ்சு போச்சா? ஐயோ, மாமா தூங்குறத பார்த்தா எழுப்புறக்கே மனசு வர மாட்டேங்குது. 3 மணிக்கே போய் ஆகணுங்கிறாரு. முதல் நாள் வியாபாரத்துக்கு போறாரு, இப்ப எழுப்புறதா வேண்டாமான்னு தெரியலையே. சும்மா நாளையிலெல்லாம் மனுஷன் தூங்கவே மாட்டாரு, புரண்டு உருண்டுட்டு கிடப்பாரு. இன்னைக்கு என்னமோ இப்படி தூங்கிட்டு இருக்கிறாரு. எப்படித்தான் நான் எழுப்பிட்டு? அதை பார்த்தா வேலைக்கு ஆகுமா? ஊட்ட வாங்கி உட்காந்துட்டா போதுமா? கடனை கட்ட வேண்டாம். எழுப்பித்தேன் பாப்போம். மாமா மாமா எந்திரிங்க மாமா. மாமா மாமோய். ஏன் புள்ள இந்நேரத்தில் எழுப்புற? அது சரித்தேன், இந்நேரத்தில் உனக்கு எந்திரிச்சுதான் ஆகோன்னு. மாமா அட பால் வியாபாரத்துக்கு போகல, மணி 3 ஆச்சு. அது சரித்தேன், வெடி காலையில் நல்லாத்தான் தூக்கம் பாரு. உனி என்ன பண்றது? எந்திரிங்க மாமா. முதல் நாளே லேட்டா போனா அப்புறம் என்ன நினைப்பாங்க? அதுக்குள்ளேயும் மணி 3 ஆகி போச்சா புள்ள? ஆமா மாமா, 3 ஆயிடுச்சான்னு கேட்டே 10 நிமிஷம் ஆகி போச்சு. அட எந்திரிங்கோ. போலாம் இன்னொரு 1/2 மணி நேரம் புள்ள. மாமா இங்க பாருங்க, டான் எந்திரிச்சிரோன்னு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம்னு படுத்துட்டு இருந்தா அப்புறம் பொழுது போயிரு. மேலே எந்திரிங்கோ. மாமா நான் போய் டீ ஒரு கிளாஸ் போடுறேன், நீங்க பேசாம எந்திரிச்சு போய் பல்ல விளக்கிட்டு கேன் எடுத்து வண்டியில் கட்டுங்க. எந்திரிங்க மாமா. மீனாட்சி. என்ன மாமா இப்படி விஸ்குன்னு எந்திரிச்சு நிக்கிறீங்க? மீனாட்சி, நான் அசந்து தூங்கிட்டேன். டீயும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், எல்லாம் வந்து குடிச்சுக்கிறேன். நீ போய் அந்த கேன் எடுத்துட்டு வா, நான் போய் பல்ல விளக்கிட்டு வர. சைக்கிளில் வச்சு கட்டுக்குள்ள நான் வந்துடுறேன். சரி மாமா, சீக்கிரம் வாங்க. மாமா பார்த்து மொள்ள கட்டுங்க, போதுன்னு நினைக்கிறேன் மாமா. போதும் புள்ள, விட்டுரு. மாமா முதல் நாள் பால் வியாபாரத்துக்கு போறீங்க, நல்லபடியா நம்ம குலதெய்வத்தை மனசுல நினைச்சிட்டே போங்க மாமா. மாமா கண்டிப்பா இந்த வியாபாரம் உங்களுக்கு கை கொடுக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது மாமா. பார்த்து நல்லபடியா போங்க மாமா. இருட்டுக்குள்ள நாய்க்கு வந்தாலும் கூட தெரியாது. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரி புள்ள, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நிலா வெளிச்சம் பாரு, மத்தியானம் மாட்டை பளிச்சுன்னு இருக்குது. அதெல்லாம் நான் போய்க்குவேன், நீ போய் தூங்குவோம். மாமா இருந்தாலும் பார்த்து போங்க மாமா. சரி மீனாட்சி, அதெல்லாம் நான் போய்க்குவேன். எனக்கு என்ன இது புதுசா? இந்நேரத்துல இங்க எதுக்கு நின்றுட்டு? நீ முதல்ல போய் பாடு, அப்புறம் நான் போய்க்கிறேன். போ. சரி மாமா, நீங்க கிளம்புங்க, நான் போய்க்குவேன். போங்க. சரி மீனாட்சி, நான் போயிட்டு வரேன். சரி மாமா, போயிட்டு வாங்க. பார்த்து புள்ள, 6 மணி ஆகாம கதவை திறக்காது. பேசாம போய் படுத்துக்கோ. பிள்ளைகளையெல்லாம் பார்த்து பத்திரமா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சு வையே. நான் போயிட்டு வரேன். சரி மாமா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். என்னை என்ன முடிச்சுட்டு போயிட போகுது. நீங்க பார்த்து பத்திரமா போங்க முதல்ல. அப்பனே விநாயகா, என்ற மாமா இத்தனை நாளைக்கு பிற்பாடு இப்பத்தே முதன்னு ஒரு வியாபாரத்துக்கு போறாரு. இந்த வியாபாரம் மட்டும் அவருக்கு வாழ்க்கையில நல்லா கை கொடுத்து அவர் இன்னும் மேல மேல வளர்றதுக்கு நீதான் துணையா இருக்கோன்னு விநாயகா. இந்த ஏழைகளுக்கு நீதேன் துணை விநாயகா, எங்களை நீதேன் காப்பாத்தோன்னு. உனிப்படுத்த நம்மளுக்கு என்ன தூக்கமா வரு? பேசாம போய் சோத்தாக்குனாலும் கூட ஆக்கி வச்சு போட்டு நேரத்திலேயே வேலையை பார்க்கறக்கு ஆரம்பிச்சிடலாம். அப்பா ஈஸ்வரா, என்ற மாமாவுக்கு இன்னும் நிறையா காடு கிடைக்கும்னு நிறையா பால் கறந்து ஊற்றி என்ற மாமனும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் தெய்வமே. அப்பனே ஈஸ்வரா, எனக்கும் ஒரு நல்ல வழி காட்டு தெய்வமே. நாங்கள் பாடுபடுறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் என்ன வேலை செஞ்சு எப்படி பணத்தை சம்பாதிக்கிறதுன்னு தான் தெரியல. கடவுளே, நானும் இந்த ஊறுகாய் வியாபாரத்தை போட்ட நாளையிலிருந்து பெருசாக எனக்கு ஒன்றும் வருமானமே இல்லை. அன்னாடு விற்றாத்தான் ஆகு. அது எப்படி அன்னாடு விற்கிறக்கு ஒரு பாட்டில் வாங்கின 2-3 மாதத்துக்கு வருமாச்சு. இப்போ நான் என்ன பண்ணிட்டுன்னே எனக்கு தெரியலையே. பேசாமல் என்னால் ஹோட்டல் கேட்டல் ஆரம்பித்தாலும் கூட அன்னாடு வருமானத்தை பார்க்கலாம். இது நம்ம ஊடூட போய் விற்றாலும் சரி, கடையாக கொண்டு போய் கொடுத்தாலும் சரி, ஒன்றும் பெருசாக வியாபாரத்தவே காணுமே.
என்ன பண்ணுறது, ருக்கும் அம்சாலும் பருட்டு இன்னைக்கு பேசி வேற என்னாலும் பண்ணுறக்கு ஒரு யோசனை போடணும். பா, மணி 3:30 ஆகுது. 5 மணினாலும் கூட எந்திரிச்சிடலாம், 4 மணினாலும் கூட பரவாயில்ல. இப்படி 2 கட்டானா எந்திரிச்சா நம்மளுக்கு தலைதே வலிக்குது. எப்படியோ சித்த தூங்குவோம். அம்மா அம்மா அம்மா, சீக்கிரம் வாமா, எனக்கு பஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, பஸ் போயிரு, சீக்கிரம் வாமா. அம்மா வந்துட்டு நிறு. மீனா, சாப்பாடு ரெடி, வா, ஒரு வாய் உண்டு போட்டு போயிடுவா. அம்மா, சாப்பிட்டுக்கிறக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை, 5 நிமிஷம் தான் இருக்குது. நான் பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து போக வேண்டாம், போமா அந்த பக்கம், நான் போயிட்டு வரேன். அடியே, வயசு புள்ள இப்படி வேறுங்குடலோட போனீங்கன்னா அந்த வயிறு எனத்துக்காகிறது, கொலை தான் எனத்துக்காகிறது. அடி, ஒரு வாய் உண்டு போட்டு போ. அப்படின்னா பேசாமல் எனக்கு ஒரு ஸ்கூட்டி வாங்கி கொடுத்துரு. என்னடி வாய் ஓவர நீளுது? நீ ஒரு வா சோறு திங்கொன்னா உனக்கு வண்டி வாங்கி கொடுக்கணுமா? நானு நீ சோறே திங்க வேண்டாம், போய் சேரு முதல்ல. அம்மா, இந்த பஸ் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் எவ்வளோ நேரம் நின்றுட்டு இருக்கணும் தெரியுமாம்மா? காலேஜே ஃபர்ஸ்ட் பீரியடே முடிஞ்சிடும். பேசாம போமா அந்த பக்கம். அடியே அடி, ஒரு வாய் உண்டு போட்டு போ. அம்மா, பஸ் போயிரு, போமா. ஒரு வயசு புள்ள வயிறு நிறைய உண்டு போட்டு கோழு கோளுன்னு இருந்தாத்தேன் ஆகு. இவளுக்கு எப்படித்தான் நான் சொல்லி புரிய வைப்பனோ தெரியல. ஒரு வாய் சோறு திங்கிறக்கு என்னென்ன நாயும் பேசிட்டு போறானுவாரு. ஸோ அப்பா, வெடியால் எந்திரிச்சு ஒரு வாய் கஞ்சி வடிக்கிறக்கே நம்மளுக்கு இந்த வேர் தூத்துது. இது எப்படித்தான் நான் போய் உனி மாடுகண்ணெல்லாம் பிடிச்சி கட்டி தோப்புக்கெல்லாம் தண்ணி விட்டு, அப்பப்பா, இந்த பாலா போனவனுக்கு என்னமோ வேலைக்கு வருவனாங்கிறானுகோ. இவனுங்களத்தான் நம்ம தாங்கணும் மாட்டு தெரியுது. இது என்னதே பண்ணி தொலைட்டோம் நானுவோ. இந்த குமரி கரை சேர்க்கறக்குள்ளேயும் நான் போய் சேர்ந்துருவேன் நடக்குது. 1.5 வயசுல வந்து பிறந்துக்குதுக்கு வேறு 2. பேசாமல் பிடிச்சி எல்லாத்தையும் வித்தெறிஞ்சு போட்டு பேங்க்ல போட்டு மயிரே போச்சுன்னு உட்காந்துக்கிறனா இல்லையான்னு பாரு. இந்த குமரி நான் சொல்கிற வச்சு ஒன்றத்தையும் கேட்கறதில்ல. அருக்காணியக்கா, அருக்காணியக்கா, வா சரசா, வா, நல்ல நேரத்தில் தான் வந்திருக்கிற, உட்காரு வா. என்னக்கா, எப்பவும் நான் தான் புலம்பிட்டு வருவேன், இன்னைக்கு நீங்கள் என்னமோ புலம்பிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த கதை ஏன் ஜரசா கேட்குற? இந்த கொமுறி நான் சொல்கிற வேச்சியவே காதோட்டையில் வாங்கிக்கிறது இல்லை. இவளை எப்படித்தான் நான் கரை சேர்த்துக்கணும் தெரியல. அப்புறம் நான் உன்னை என்ன பண்ணி தொலையிட்டு தனியாக உட்காந்து புலம்பிட்டு இருக்க வேண்டியதே. அட, என்னக்கா சொல்கிறீங்கோ? அட ஆமஞ்சரசு, அதை ஏன் கேட்குறேன்? இவ ஒன்று நான் சொல்கிறதையவே காதோட்டையில் வாங்கிக்கிறது இல்லை. என்ன ஆரம்பாரு புக் எடுக்கிறேன், பேக் எடுக்கிறேன், காலேஜ் பள்ளிக்கூடம்னு மனுஷனை எரிச்சலை கிளப்பிட்டு. அடி ஒன்றும் இல்லை, இப்போ வந்தவன் என்ற மருமகக்காரி, அவளை எடுத்துக்கோ. அடி ஆத்தி, என்ற மகனை முழுசாக முந்தானியில் முடிஞ்சு வச்சுட்டு ஊடு வாங்கி வாசலெல்லாம் வாங்கி இப்போ எப்படி இருக்கிறா? அடி பொன்னியர்ச்சனைக்கு என்னை மதிக்கவே இல்லை. அட, என்னக்கா சொல்கிறீங்கோ? எனக்கு ஒன்றும் புரியலையே. அட, அந்த கதை ஏன் ஜரசு கேட்குற? இந்த 2 நாளைக்கு முன்னாடி ஐயனும் அம்மாலும் வந்தாங்க எனக்கு அழைப்பு சொல்கிறதுக்கு. அப்போ நானெல்லாம் வர முடியாதுன்னு துரத்தி விட்டுட்டேன். அட சரி, 2 நாள் ஆச்சே, நேரம் வந்துருச்சு. சரி, புண்ணியர்ச்சனைக்கு வருவாங்க. அட, நேரமாயிட்டே போகுது, இன்னும் காணமே, ஒரு போன் கீன் பண்ணுவோம். அடி, என்ற மகனும் பண்ணல, மருமகளும் பண்ணல. அப்புறம் நான் என்ன பண்ணிட்டு, என்னதே இருந்தாலுமே நானும் என்ற மகனை விட்ட கொடுக்கூடாதல்லன்ட்டு மோக்க பிடிச்சிட்டு போய் நின்னா அடி மதிக்கவே இல்லை. அவளுக்கு வாட்டுக்கு திரியிறாளுகோ, அவளுக்கு வாட்டுக்கு துணிமணி என்ன ஒன்றும் சொல்லிக்க வேண்டாம். என்னக்கா, என் ரூட் கழுதியும் அங்கதான் இருந்தது. ஆமாஞ்சரசே, உன்ற மருமகளுந்தே, அவளுக்கு மட்டும் என்ன போயிருவா போறாளுகோ, அத கூட்டு களவானிகளாச்சு. ஆமாக்கா, நீங்க போன அன்னைக்கு இருந்தான்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. 2 நாள் அங்கதேக்கா படுத்துட்டு இருந்திருக்கிறான். எங்க கூட ஒரு வார்த்தை சொல்லாமக்கெல்லாம் போயிட்டாள்னு வந்து கேட்டா எக்கு தப்பா பதில் பேசுறா. நல்ல என்ற மாங்கட்ட சொல்லி குடுன்னு கொடுத்தேக்க விட்டுருக்கிறேன் அவளுக்கு. அடியே சரசே, அதெல்லாம் வேறு நாடகம்படி. எல்லாம் நம்ம முன்னாடி அப்படித்தான் நாடகம் போடுவாங்க. உள்ள போய் பார்த்தா தானே தெரியும் போல வாக்கல்ல என்னன்னு. நீ முதல்ல அதை கண்டுபிடி. என்னக்கா சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஆட போக்கத்தவளே, அடியே சரசே, அதெல்லாம் நம்ம முன்னாடி புருஷனும் பொண்டாட்டியும் சண்டை கட்டிக்கிற மாதிரி, உன்ற மகன் அவளை மிரட்டுற மாதிரி, அவ என்னமோ அவனுக்கு பயப்படுற மாதிரி, எல்லாம் சும்மா போடுற நம்மளுக்கு கண் தொடைப்பு நாடகம் முடி. உள்ளே போய் பாரு, உன்ற மகனுமே உன்ற மருமக முந்தானியில தான் இருப்பேன். அதெல்லாம் நம்மளுக்கு எங்கே தெரிய போகுது? என்னக்கா சொல்கிற? நெசமாவா சொல்கிறீங்க? ஆனால் நான் சொன்னேன், என்ற மகன் என்ற முன்னாடி தான் அந்த போடு போடுறானே. அதெல்லாம் வேறு நாடகமடி, நம்மளுக்கு போடுற நாடகம் அது. ஓஹோ, இது வேற ஒன்று இருக்குதா? இருக்கட்டு வைக்கிறேன் கச்சேரி அவளுக்கு.
அடியை சரசு, எல்லாம் நம்ம முன்னாடி போடுற மாதிரி போட்டு கொடுக்குற மாதிரி கொடுத்து எல்லாம் போட்டு வாங்குற தில்லாலங்கடி வேலைகடி. ஓஹோ, இது வேற ஒன்று இருக்குதோ? இதை இத்தனை நாள் நான் யோசிக்காம விட்டுட்டேன். வச்சுக்கிறேன் நான் அவளுக்கு. அக்கா, அதையெல்லாம் விட்டு தள்ளுங்க, இவளுகளை அப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் நான் என்னமோ வாரபோது எசக்க ஒசக்க கேள்விப்பட்டேன். உங்களுக்கு என்ன செய்தி காதுக்கு வந்தது? என்னல செய்தி? எனக்கு ஒன்றும் தெரியலையே. அக்கா, நீங்கள் கவுண்டரையா மகனை உங்கள் மகளுக்கு கட்டி வைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. அவனை என்னமோ இந்த சின்ன தாயக்க வேத்தி இல்லை நந்தினி, அவளை இழுத்துட்டு ஓடிட்டானாமே. என்னல சொல்ற? என்ற குடியில மண்ணள்ளி போட்ட பாவி யாரு? என்னல சொல்ற? நெசமாத்தான் சொல்றியா? அட ஆமாக்கா, நான் அப்படித்தான் கேள்விப்பட்டேன். உன்னை எனக்கு முழுசா விவரம் தெரியல, தெரிஞ்சுட்டு அப்புறம் சொல்றேன் நான். ஆடி பாவி, எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குதுன்னே தெரியலையே. ஆடி பாலா போனவ என்ற குடிக்கு இப்படி ஒரு ஆப்பு வச்சுட்டாளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அக்கா, எல்லாம் அந்த ஆண்டவன் போட்ட கணக்கு. இதை யாராலதே மாற்ற முடியும். ஆனால் இதை நான் எதிர்பார்க்கலீக்கா. ஒன்றும் தெரியாதவளாட்டு இருந்துட்டு பார்த்தியாக்கா அவள் பண்ணியிருக்கிற வேலைய. அதேனோ, இந்த பூனை பால் குடிக்குமாங்கிற மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு என்ன வேலை பண்ணியிருக்கிறான்னு பாரு அந்த குமுறி. ஊரில் இருக்கிறவளுக்கெல்லாம் எல்லா வித்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறாளுவோ, என்ற மக இருக்கிறாளே. ஐயோ ஆண்டவனே. அக்கா, உங்க மக உன்ன வாயில விரல் வச்சா கடிக்க தெரியாத பச்சை குழந்தையாவல்ல இருக்கிறா. இது எப்படி தேங்கரை சேர்க்க போறீங்கோ? அடியை சரசு, முதல்ல என்ன நடந்ததுன்னு தெரியாம வெட்டி நாய் பேசக்கூடாதுடி. உண்மையா சொல்லு, உனக்கு யார் சொன்னா? நெசமாலுமே இந்த விஷயம் நடந்திருக்குதா, இல்ல நீயே ஏதோ உன்னை கொண்டு வந்து என்ற காதுல போட்டு வெடியால் என்ன எரிச்சல கிளப்பிட்டு இருக்கிறியா? ஐயோ இல்ல, வரும்போது நம்ம தெக்காலக்காட்டு சாந்திக்காதன்னு சொல்லுச்சு, அதனாலதான் நான் சொல்றேன். என்னலே சரசா, என்னதே நடக்குது இந்த ஊர் உலகத்துல? எவனவன் என்னென்ன பண்ணிட்டு திரியிறேன், எவன் புத்தியில என்ன இருக்குதுன்னு ஒரு மண்ணும் தெரியல. ஐயோ ஆண்டவனே. சரி சரிக்கா, நான் போய் இன்னும் முழுசா எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு வர்றேன், நீங்களும் கேட்டு பாருங்க. ஆமாண்டி, இந்த மானங்கட்ட நாயத்து போய் நான் ஊடு ஊட கேட்டுட்டு வரேன், அதுதான் எனக்கு பொழப்பு. ஆட அதுக்கு இல்லைக்கா, நீங்க வேற அந்த பையனத்தை நம்ம மீனாளுக்கு கட்டணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்க. இப்ப வேற இப்படி சொல்றாங்கல்லோ, அதனால சொன்ன, வேற ஒண்ணும் இல்லை. அதுக்கு வேண்டி எவ்வளவோ இழுத்துட்டு போனவனை போய் நான் வந்து என்ற மகளுக்கு கட்டி வைப்பனா? அந்த அளவுக்கு நான் என்ன மானம் கட்டவனா நினைச்ச? நீ எவனோ எக்கேட கட்டி தொலைகிறேன். இதை விட இன்னும் ஜாம்னு இதை விட பணக்காரனை பார்த்து என்ற மகளுக்கு கட்டி வைப்பண்டி நானு. அதுவும் சரி தேக்கோ. நான் அம்மனத்துக்கடி வேலியில் போகிற ஓனாயத்துக்கு மடியில் போட்டுட்டு கொடுத்தது குடையுதுங்கோன்னு எவனோ எப்படியோ எக்கடே கட்டி தொலைகிறேன். என்ற மகளுக்கு நான் ராஜகுமார் நாட்டு மாப்பிள்ளை கொண்டு வந்து இறக்குறேன்னா இல்லையான்னு பாரு. சரிக்கா, அப்பன்னாட்டி நான் புறப்படுறேன். என்ற மருமகக்காரி அடங்க மாட்டா, இந்நேரத்துக்கு எங்காலும் போயிருப்பான், நான் போய் பார்க்கட்டு. அடியை சரசு, எதுக்கு முன்னொரு வார்த்தை விசாரிச்சு வெய்யடி. மத்தியானமாக நான் போன் கெயின் பண்ணுறேன்னேடு. சரிக்கா, நான் போயிட்டு வரேன். சரியில்ல சரச, அட இரு, ஒரு பை டீ கீ குடிச்சிட்டு அப்புறம் போகலாம். இப்போ என்ன அங்கே போய் என்ன வேலை பிடுங்க போகிற நீயே? இல்லைக்கா, அவள் எல்லாத்தையும் அப்படியே போட்டது ஓட்ட வாக்கில் கிடக்கு, எல்லாம் நாரிட்டு கிடக்கு. என் நேரம் இருந்தால் நான் தான் கழுவோணும், எல்லாத்தையும் போய் கழுவி தொலைலாம். அதுவும் சரித்தேன், எல்லாம் பெத்தது சரி இருந்தால் தானே ஆகு. சரி போய் பொழப்பாரு போ.